ஹாய் வணக்க மக்களே. வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மற்றும் மாட்டு வியாபாரிகள், அதாவது கால்நடை வியாபாரிகளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியம் கம்மசமுத்திரம் கிராமத்தில் கால்நடை சந்தை 11/6/2026 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த சந்தை வாரம் வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை பொய்கை மாட்டு சந்தை இருக்குது. அதே மாதிரி வாரம் சனிக்கிழமை கேலூர் தேப்பந்தல் மாட்டு சந்தை இருக்குது. இந்த 2 சந்தை தான் இங்கே ரொம்ப ஃபேமஸான சந்தை. இந்த கம்மசமுத்திரம் கால்நடை சந்தை வாரம் வியாழக்கிழமை நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஊர் பொதுமக்கள். இதனால் நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் கால்நடை வியாபாரிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சந்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா. இந்த கம்மசமுத்திரம் கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வேலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரும், ஆர்னிலேருந்து 20 கிலோமீட்டர், ஆற்காடுலேருந்து 22 கிலோமீட்டர், இந்த சைடு போலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வேலூர் டு திருவண்ணாமலை ரோட்டில் கண்ணமங்கலம் கேட் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் ஆற்காடு போகிற வழியில் கம்மசமுத்திரம் கிராமம் இருக்குது. நான் லொக்கேஷன் நான் பின் பண்ணி வைக்கிறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்துங்க. மேலும் இந்த சந்தையை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விவரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சந்தையை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி ஊர் பொதுமக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கான ஐடியாஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஊர் பொதுமக்கள்கிட்ட இப்போ போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியம் கம்மசமுத்திரம் ஊராட்சியில் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். வட்டாரத்தில் ஒரு 8-9 கிராமங்கள் இருக்கிறது. இங்கே உள்ள விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை கொண்டு சென்று தொலைதூரத்திற்கு அவர்கள் அதை வியாபாரம் செய்வதற்கு முடியாத காரணத்தால் இங்கே நாங்கள் இந்த கிராமத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். அதனால் அனைத்து கால்நடை வைத்திருப்ப அனைவரும் மாடுகளையும் கன்றுகளையும் மற்றும் ஆடுகளையும் கோழிகளையும் கொண்டு இங்கே வியாபாரம் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கம்மசமுத்திரம் கால்நடை சந்தையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு, ஆடு, கோழி என 3மே விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு விலங்குகள். இது எல்லாத்தையுமே விற்பனைக்காக இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் நிறைய வியாபாரிகளும் இருக்காங்க. மாட்டு வியாபாரிகள் நிறைய பேர் அதே தொழிலாகவும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் விவசாயிகள் இப்போ ஒரு மாடு வாங்கணும், ஒரு மாடு விற்கணுன்னாலும் பொய்கை சந்தை ஒரு 35 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது இந்த ஏரியாவிலேருந்து. அதே மாதிரி இந்த பக்கம் போகணுன்னு பார்த்தாக்கா கேலூர் சந்தைக்கு போக வேண்டியது இருக்குது. அதுவுமே ஒரு 30 கிலோமீட்டர் வரும் கம்மசமுத்திரத்துலேருந்து. இது ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக இருக்குது. அதுவும் எல்லாருக்குமே தெரியும், வேலூர் டு திருவண்ணாமலை ரோட்டில் கண்ணமங்கலம்லாம் எல்லாருக்குமே தெரியும். கண்ணமங்கலம் டு ஆற்காடு போகிற வழியில் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கம்மசமுத்திரம் இருக்குது. பொய்கை சந்தை 32 கிலோமீட்டரு, இந்த பக்கம் தேப்பந்தல் சந்தை ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம விவசாயிங்க வியாபாரிங்க எல்லோரும் போய் வர்றதுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இங்கே நம்ம ஊரில் கம்மசமுத்திரம் கிராமத்தில் நம்ம சந்தை ஆரம்பிச்சோன்னா இங்கே சுற்றி இருக்கிற ஒரு 18 கிராமங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இருக்கிற விவசாயிங்க கால்நடை விற்பனையாளர்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே பார்க்கிங் வசதி நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே நிழல் இருக்குது, கால்நடைகளுக்கு வெயில் டைம்லலாம் பிரச்சனை இல்லை. தண்ணி வசதியும் இருக்குது. மற்றபடி போக்குவரத்து வசதி நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே வருஷம் காலை விடும் திருவிழா நடக்கும். மாடுங்கள்லாம் இங்கே தான் பார்க்கிங் பண்ணுவாங்க. நிறைய வண்டிங்கள்லாம் இங்கே தான் நிற்கும். டாடா ஏசி எல்லாமே இங்கே நிற்கிறதுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இயற்கையான இடம், நல்லாயிருக்கும். கால்நடைகளுக்கு ஏற்ற இடம் இந்த இடம். இப்போ வேலூர்லேருந்து ஆரணி போகிற ரூட்டு, வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டு, இந்த ரூட்டில் வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக கொங்கராம்பட்டு கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். கண்ணமங்கலம் கேட் கொங்கராம்பட்டு கேட்டுன்னு இருக்கும். அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சர்க்கிள்லே நம்ம கம்மசமுத்திரம் கிராமம் வந்துடும். சந்தை நடக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, கம்மசமுத்திரம் கிராமத்தோட வீரக்கோயில் இருக்கிற வீரக்கோயில் கிரவுண்டில் தான் சந்தை நடக்க போது. ரொம்பவே ஒரு நீட்டான இடம், ரொம்ப க்ளீனாக இருக்குது. சைடில் ஆலமரம், புளிய மரம் அது மாதிரி எல்லாம் இருக்குது. நயலுமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு சைடில் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரோடு பக்கத்தில் பார்க்கிங் ஏரியா நிறைய இருக்குது. தண்ணி வசதியும் நல்லாவே செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு மாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாடு நிறுத்தி விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். எல்லாமே நயலான ஒரு பிளேஸ், நல்லாயிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் வீடியோ விஷுவல்ஸ் ஆட் பண்ணுறேன். கால்நடை சந்தை துவக்க ரொம்பவே சிறப்பாக இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஊர் பொதுமக்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம். வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பயன்பெறுவாங்க. ஸோ எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கள் ஊரில் மொத்த விவசாய சார்ந்த ஊர் எங்கள் ஊர் இதெல்லாம். இப்போ வேலூர் திருவண்ணாமலை பொறுத்து எங்கள் ஊர் இப்போ விவசாயத்தினால எங்களுக்கு இப்போ நாங்கள் எதனா கால்நடை விற்கவோ வாங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப தொலைவு போக வேண்டியதாக இருக்குது. ஒன்று வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை கேலூர் போகிறோம்.
அது ஒரு 35 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து பொய்கை சந்தை இருக்குது செவ்வாய்க்கிழமை வாரத்தில், அதுவும் ஒரு 40 கிலோமீட்டர் வருது. அது எடுத்துன்னு போகிறதுக்கு வண்டி சார்ஜே வந்து எங்களுக்கு 2000-3000 ஆகிடுது. அவ்வளோ லாங் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றாங்க. இப்போ அங்கே வந்து வெறும் மாடு சந்தை மட்டும் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து விவசாயிகம்மை ஓப்பன் பண்ணுறோம். விவசாயிகம் வந்து எங்களுக்கு பரந்தராமியில் ஒரு சந்தை இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக்டில், அதுவும் எங்களுக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் வரும். அங்கே வெறும் மாடு மட்டும் தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து 3 ஓப்பன் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். மாடு, ஆடு, கோழி 3 சேர்ந்து பண்ணுறோம். ஆனால் சுற்று வட்டாரத்தில் இப்போ ஆரணி, ஆற்காடு, போலூர், படவீடு இந்த பக்கம் அடுக்கும்பாரு எங்கள் சைடு எல்லாருக்கும் லோக்கல்லேருந்து எங்கேயும் சந்தை இல்லை. இப்போ நாங்கள் இது ஓப்பன் பண்ணுறது வந்து இங்கே சுற்றுவட்டம் விவசாய மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயன்பெறுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் வந்து இப்போ அன்றைக்கி சந்தை எடுத்துன்னு வர ஆள் எல்லோரும் வந்து கம்சம்பேரி இளைஞர்கள்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாம் பண்ணி கொடுப்போம். இப்போ இங்கே பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. பார்க்கிங்கெல்லாம் கூட நல்லா இருக்குது. இது ஒரு கோயில் கிரவுண்டு தான். இது வந்து நல்லா நெகிழம் நல்லா இருக்குது. எல்லாம் வந்து பயன்பெறுமா கேட்டுக்கொள்கிறோம். ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவங்களோட கிராம வளர்ச்சிக்காக இந்த சந்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கால்நடை சந்தையை. இதில் ஆடு, மாடு, கோழி என எல்லாத்தையுமே விற்பனை செய்யலாம். விவசாயிகளும் வந்து வாங்கிறதுக்காக இந்த சந்தை வந்து பயன்பெறலாம். இந்த கால்நடை சந்தை பார்த்திங்கன்னா 11/6/2026 வர வியாழக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.